காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் அன்பிற்கினியவர்களே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவருமாகிய கர்த்தாதி கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனம் 30 இப்படி சொல்லுகிறது: அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். செபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, ஒரு புதிய காலை பொழுது எங்களுக்கு இலவசமாக வாழ்க்கையிலே கூட்டி தந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனை கோடி பேருக்கோ கிடைக்காத ஒரு அருமையான ஸ்லாக்கியம் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்மோடு உறவாடவும், பேசவும், என்னுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தவும், உமக்கு நன்றி செலுத்தவும் இன்றைக்கு வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறீர், எங்களுக்கும் பதில் தருகிறீர். நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளை மகிழ்ச்சி நாளாக விதைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு நாங்கள் வாழுகிற, வளருகிற, உயர்த்தப்படுகிற, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குகிற நாளாக அறிவிக்கிறோம். ஆசீர்வாதத்தினோடே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே, ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தலையங்கம்: ஊழியரின் வாழ்வில் தேவனின் எதிர்பார்ப்பு. ஆண்டவருக்காக தேவ ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுகிறவர்கள் பேர்தான் போதகர்கள், மிஷனரிமார்கள், ஊழியக்காரர்கள். இது ஒரு ஊழியக்காரர் தேவனுக்காக ஊழியம் செய்ய வருவது அவருடைய சொந்த விருப்பத்தினால இருக்கலாம். ஆனால் ஒருவரும் அழைக்கப்பட்டால் ஒழிய அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு எவனும் விரும்பி வருவதில்லை என்றும் வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறவர், அபிஷேகித்திருக்கிறவர், அவர்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறவர் தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே. பெரிய பெரிய கம்பெனியிலே வேலை செய்கிறோம் என்று சொல்லி மார்த்தட்டி நிற்கிறோம். பெரிய பல்கலைக்கழகங்கள், அரசாங்க உத்தியோகம் என்றெல்லாம். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கும்போது அவருக்கு உலகம் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஒரு சர்வ சாதாரணமாக அவன் நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் அந்த ஊழியக்காரரை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், அநேக
ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவே வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு ஊழியக்காரரும் பழைய ஏற்பாட்டு நிருபத்திலும் சரி, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவனால் நியமிக்கப்பட்டவர் மாத்திரமே. அது பெரிய போப்பு ஆண்டவரிலிருந்து பிஷப்மார், மாடரேட்டர்ஸ், போதகர்கள், மிஷனரிமார்கள், இவாஞ்சலிஸ்ட் எல்லாரையும் இது சாரும். தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற, எப்படியாவது ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். ஒருவேளை இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுகிற நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குதாரர்கள், மறந்துவிட வேண்டாம். இப்படி ஒரு ஆண்டவருக்கு வேலைக்காரனாக, ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக, அவருடைய ராஜ்யத்திலே வேலை செய்கிறவர்களுக்கு தேவன் பல எதிர்பார்ப்புகளை அவர்களுக்காக வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுக்கு ஊழியத்தை விட ஊழியக்காரர் மிக மிக முக்கியமானவர். ஒரு ஊழியக்காரருடைய வாழ்விலே அவருடைய ஸ்தானம், ஸ்டேட்டஸ் பற்றி அவர் எதிர்பார்ப்புள்ளவராக இருக்கிறார். யார்? நம்முடைய தேவன். ஏனென்றால் நியமித்தவர் அவர் மாத்திரமே. ஒரு ஊழியக்காரருடைய வாழ்விலே தேவனுடைய ஸ்தானமே அந்த ஊழியரின் ஸ்தானத்தை மாற்றியமைக்கிறது, உயர்த்துகிறது அல்லது தாழ்த்துகிறது. ஒரு ஊழியருக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவின் அந்த அளவு ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே தேவனின் ஸ்தானத்தையும் தேவனிடம் ஊழியக்காரருடைய ஸ்தானமும் தீர்மானிக்கப்படுகிறது. ஊழியருடைய வாழ்விலே தேவன் எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒன்றோ அல்லது தகுதிக்கு மிஞ்சினதோ அல்ல. நிறைவேற்றக்கூடிய காரியங்களையே தேவன் ஒரு ஊழியக்காரருடைய வாழ்விலே எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் போது எதிர்பார்த்தவர் மன நிறைவு அடைகிறார், மகிழ்ச்சி உறுகிறார், மதிக்கிறார் மற்றும் மதிப்பை பெறுகிறார். தேவன் ஒரு ஊழியரிடம் எவைகளை எல்லாம் எதிர்பார்க்கிறார்? இதை நாம் தியானிக்கும் முன்பாக நேற்று கேட்ட சத்தியத்திலே ஒரு ஊழியக்காரருடைய சிந்தை, தாட்ஸ் எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்க வேண்டும் என்றால் அதை 10 தலைப்புகளிலே நிச்சயமாக நான் சிறிதாக சம்மரியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது, அப்படியே ஒரு ஊழியக்காரருடைய சிந்தையும் இருக்க வேண்டும். முதல் சிந்தை, அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்தது? அன்பின் சிந்தையாக இருந்தது. அப்படி என்றால் ஒரு ஊழியர் கணவனாக, தகப்பனாக, மனைவியாக, தாயாக, பிள்ளையாக, குடும்பத்தின் மக்களை கிறிஸ்து சபையை நேசிப்பது போல நேசிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. இரண்டாவது கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னவென்றால் காக்கும் சிந்தை. இயேசு திருச்சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஊழியக்காரர்கள் தன் சொந்த குடும்பத்தை முதலாவதாக காப்பாற்ற வேண்டும். மூன்றாவதாக தியாக சிந்தை. இயேசு கிறிஸ்து திருச்சபைக்காக தன்னையே தியாகம் செய்தது போல ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக தங்களை தியாகம் செய்ய வேண்டும். தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானதை நோக்கும் ஊழியராக தன்னை வெறுமையாக்கி அடிமை நிலைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் தியாக சிந்தை. நான்காவது சிந்தை தூய சிந்தை அல்லது பரிசுத்தமான சிந்தை. இயேசு திருச்சபையை தூய்மைப்படுத்துகிறது போல ஊழியக்காரர்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் திருச்சபை பரிசுத்தமுடன் தூய்மையுடன் வாழ்வதை, அந்த விசுவாசிகள் அப்படி வாழ்வதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான செயல்கள் புரியவும் வேண்டும். இதை யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலும் படிக்க முடிகிறது. 5 தாழ்மையின் சிந்தை. பொறுப்பிலே உள்ளவர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக கூட இருக்கலாம், தாழ்மையுடன் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவரை விட நம்மை அதிக மேன்மையாக கண்டதால் அவர் மரண பரியந்தம் தாழ்த்தினார். அவருக்கு இருந்த சுவாபம், அந்த சிந்தை, தாழ்மையின் சிந்தை நமக்கும் இருக்க வேண்டும். 6வதாக தீர்க்கமான சிந்தை. மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றினார். அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்திற்கு உண்மையாயிருந்தார். கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட்டுவிடாமல் அதற்கு கீழ்ப்படிந்திருந்தார். இது 6வது சிந்தை. 7வது சிந்தை சாந்தமுள்ள சிந்தை. இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனாக நம்மை கோபப்படுத்தாமல் சாந்தமுள்ளவராக, அது எங்கே காணப்படுகிறது அவர் சாந்தமுள்ளவர் என்று? மத்தேயு 11:29 மத்தேயு 21:4 நாம் படிக்க முடிகிறது. நம்மை சிட்சித்து போதித்து வளர்ப்பது போல ஒவ்வொரு போதகரும் அப்பாவாக திருச்சபை பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையை வளர்க்க வேண்டும். இதுதான் சாந்தமுள்ள சிந்தை.
எட்டாவது சிந்தை என்னவென்றால் கீழ்ப்படுதலின் சிந்தை. கிறிஸ்து எப்படி இந்த உலக அதிகாரங்களுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ அப்படியே ஒவ்வொரு ஊழியக்காரரும் உலக அதிகாரங்களுக்கு, லோக்கல் சட்டங்களுக்கு, நாட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் நடக்க வேண்டும். இது கீழ்ப்படுதலின் சிந்தை. ஒன்பதாவது சமத்துவ சிந்தை. இயேசு கிறிஸ்து எப்படி பட்சபாதமற்றவராய் இருக்கிறாரோ அப்படியே ஒவ்வொரு ஊழியக்காரனும் தங்கள் திருச்சபை மக்களிடையே பட்சபாதம் அற்றவராய் இருக்க வேண்டும். பத்தாவது சிந்தை சேவை புரிகின்ற சிந்தை. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதையே வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தாரோ அவ்வாறே ஒவ்வொரு ஊழியரும் தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி, அத்துடன் குடும்பம், திருச்சபை மற்றும் சமூகம் ஆகியவற்றிற்கு தேவனின் அடியவராக ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுகிறாராக வாழ வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இப்பொழுது நாம் ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன எதிர்பார்க்கிறார் என்பதை ஒவ்வொரு தலைப்பின் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறார் தேவன். ஒருவரின் எதிர்பார்ப்புகளில் உயர்ந்தது அவருடைய சுதந்திரம். சுதந்திரம் இல்லாமல் செயல்படவோ முன்னேறவோ முடியவே முடியாது. ஃப்ரீடம். சன்மானத்தை விட சுதந்திரம் பெரியது. தேவன் ஊழியரின் சன்மானத்தை எதிர்பார்த்து அவருடைய வாழ்வில் வாழாமல் அவருடைய வாழ்வில் அவர் சுதந்திரமாக செயல்படவே விரும்புகிறார். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு கடிதம் எழுதும் போது 1வது அதிகாரம் வசனம் 18 எழுதுகிறார். அப்படி என்றால் பரிசுத்தவான்களிடம் தேவன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று பரிசுத்தவான்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் அவருக்கு சுதந்திரத்தை கொடுப்பார்கள். ஊழியருடைய வாழ்விலே தேவனுக்கு கொடுக்கும் சுதந்திரத்தால் அவர்களுடைய வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் சென்று அவர் விரும்பும் அனைத்தையும் செய்வார். அவருடைய விருப்பம் ஊழியரின் வாழ்வில் நிறைவேறுவதால் அந்த ஊழியர் தேவனை போன்ற சாயலில் வளர்கிறார் மற்றும் அவர் வளம் பெறுகிறார். தேவனுக்கு ஊழியரின் வாழ்வில் முழுமையான சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறுவதற்கு அவருடைய ஊழியர்களையே அவர் ஊடகமாக பயன்படுத்துகிறார். ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஊடகம் யார் என்றால் ஊழியக்காரர்கள். சில நேரங்களிலே ஊழியர்கள் தங்களுடைய வளர்ச்சியிலே தேவனுக்கு கொடுக்கும் சுதந்திரத்தை குறைத்து தங்களுடைய அனுபவங்களுக்கும் அறிவுக்கும் அவசியங்களை நிறைவேற்றுவதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள். இது தேவன் செயல்பட விடாமல் சிலையை போன்று அமர செய்கிறது. தேவன் ஊழியக்காருடைய வாழ்க்கையிலே சுதந்திரமாக செயல்படாமல் இருந்தால் ஊழியர் தேவனின் சித்தத்தை செயல்படுத்துவதிலிருந்து விலகி இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. ஒரு ஊழியர் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செயல்படுத்த தேவனுக்கு அவருடைய வாழ்வில் சுதந்திரமாய் செயல்பட அனுமதிக்க அல்லது இடமளிக்க வேண்டும். இதையே தேவன் ஒரு ஊழியரின் வாழ்வில் முதலாவது எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, ஒரு ஊழியக்காருடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்ப்பது சந்தோஷம். சுதந்திரத்தை எதிர்பார்க்கும் தேவன் அது கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பார், இல்லையேல் அவர் துக்கமாயிருப்பார். அவர் துக்கமாயிருப்பதற்கு காரணம் ஊழியருடைய வாழ்வில் அவருடைய கருத்தை பதிவு செய்யும் போது அல்லது அந்த ஊழியர் வாழ்வில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டும் போது அதை அவர் ஏற்க மறுத்து வாதிடுவாரானால் அவரை பொய்யராக்குகிறோம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோளா இருப்போம் என்று 1 யோவான் 1:10 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் செய்யும் பிரதான பணி நமது வாழ்வில் உள்ள சரியானதை பாராட்டவும், தவறுகளை எச்சரிக்கவும் மற்றும் அவைகளின் விளைவுகளை பற்றி சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்வதுமே ஆகும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் 16:8 படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரருடைய குறைகளை பற்றி சொல்லும் போது அவர் அதை ஏற்க மறுத்தால்
அவர் தன்னை ஊழியர் பொய்யராக்கி விட்டாரே என்று துக்கப்படுவர் என்று பரிசுத்த பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியர் 4:30 படிக்கிறோம். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் கிடைக்கப்பெறுவது மிகப்பெரிய பரிசு, பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஊழியருடைய வாழ்விலே வசிக்கும் தேவன் அவருடைய வாழ்வதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவருடைய துக்கம் ஊழியருக்கும் ஊழியரின் ஊழியத்துக்கும் நல்லதல்ல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் என்று நீதிமொழிகள் 28:13 படிக்கிறோம். ஒரு ஊழியரை தேவன் பல திட்டங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் அவரை அழைக்கிறார், உருவாக்குகிறார். அவரை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வதற்கு ஒத்துழைக்காமல் சுய நீதியுடன் தேவன் உணர்த்துகிறவைகளை ஏற்க மறுக்கும் போது அவருடைய இருதயம் துக்கப்படுகிறது. தேவன் மகிழவும் துக்கப்படவும் கூடிய உணர்வும் உணர்ச்சியும் உடையவராயிருக்கிறார். அவருடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நமது செயல்கள் தீர்மானிக்கிறது. தேவனை மகிழ்வுடன் நம்மில் தங்க வைப்போம். ஆமென். நல்ல ஆண்டவரே, எங்களை பக்குவப்படுத்தி வருகிறவரே, உருவாக்கி வருகிறவரே, தேற்றி வருகிறவரே, எங்களுக்காக யுத்தம் செய்து வருபவரே, எங்களை கைவிடாத நேசரே, உம்மை துதிக்கிறோம். என்னை போன்று ஊழிய பாதையிலே ராஜ்யத்தை கட்டும் பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகள் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்கு நான் விசேஷமாக நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன். எப்படியாவது தேவனுடைய நாமம் என் மூலமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும், பிரபலமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் உள்ளவர்களை, சிந்தை உள்ளவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல்வேறு விதத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டும் போது தேவரே அவர்களுக்கு அரணாக கோட்டையாக உதவியாக இருந்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும், நீர் மாத்திரமே மகிமைப்படும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.